இது ஒரு மீனவர் மீன் பிடிச்சிட்டு வந்து சந்தையில் கூவி விற்கிற மாதிரியான ஒரு காட்சியாக அமைக்கப்பட்டிருக்குது. நான் இந்த நாட்டுக்குள்ளே வரைக்க ஒரு கடலை தாண்டி தான் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு போனாங்க. அந்த கடலுக்குள்ளே இப்படி ஒரு சின்ன வள்ளத்தில் ஒருத்தர் மீன் பிடிக்கிறத நான் பார்த்தேன். நான் அதே காட்சியை இங்கே காட்சிப்படுத்திருக்கணும். சின்ன வள்ளத்தில் ஒருத்தர் கடலுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி. உண்மையிலேயே இந்த வள்ளத்துக்குள்ள மீன் பிடிக்கிறன்றது அழகான காட்சி. இப்போல்லாம் கப்பலுக்கு மீன் பிடிக்கிறது வந்துடுது, ஆனால் வள்ளத்தில் மீன் பிடிக்கிறன்றது அழகான காட்சி. இந்த எவ்வளோ காலத்துக்கு அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது தெரியாது. இப்படி குட்டி குட்டி மீனவர்கள் இருக்கும் பொழுது தான் அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து ரசிக்கலாம். நாங்கள் டெக்னாலஜியால் வளர்ந்து போய் இப்போ பெரிய பெரிய கப்பலில் போய் கடலையும் நாசமாக்கி கடல் நீரையும் அசுத்தப்படுத்தி கொண்டு அந்த கடலையும் உலகத்தையுமே நாங்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கோம். டெக்னாலஜின்றது வளர்ந்து எங்களுக்கு எல்லாத்தையும் நாசப்படுத்துறதா. ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜியால் அன்றைக்கு நான் உங்களுக்கு இதை காணொலிப்படுத்தி கொண்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. டெக்னாலஜியை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதுல இருக்குது. இங்கே இந்த நீரை குடிக்க இயலாது, உப்பு கலந்த நீர், உவர்ப்பு நீராக இருக்குது. வாய் கொப்பளிச்சுதுன்னு முடியும். சமையலுக்கெல்லாம் இந்த நீரை பயன்படுத்தலாமோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த மக்கள் எப்படி பயன்படுத்தினோன்னு தெரியல. இதில் ஒலிவு மரம் இருக்குது, காயெல்லாம் ஒலிவு மரம்.